மலர்களை எல்லாம் தூவி வரவேற்ற உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி வணக்கத்தை சொல்லி மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். நம்முடைய வேட்பாளர் நான் நேசிக்கின்ற இந்த மக்கள் சுவாசிக்கின்ற காற்று கூட சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற பசுமை கழகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தான் மாம்பழம் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கிராமம் மிக ஒரு அருமையான கிராமம். அழகபாடி கிராமத்தில் மட்டும்தான் இவ்வளவு அற்புதமா ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள், முதியோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து நம்முடைய அக்காவர்களுக்கு இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள் தந்திருக்கின்றீர்கள். அதே பாடி அக்காவின் மனதில் இடம் பிடித்திருக்கின்றது. உங்களுக்கு உங்கள் ஊரில் 2 கோரிக்கைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு, வரலாற்று சிறப்பு மிக்க ஏரி நம்முடைய குளம், அரியமான் குளம், இதை தூர் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீங்க முன்வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயம் அண்ணனுடைய முயற்சியோடு அக்கா எம்பியான பிறகு இந்த அரியமான் குளத்தை தூர்வாரி வரலாற்றிலே இந்த இடத்திலே தண்ணீர் சேமிக்கப்பட்டு நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்கின்ற ஒரு அன்பு வேண்டுகளை அன்பு உறுதிமொழியை தந்து, இரண்டாவது, நீங்கள் திருமணத்திற்கு உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் திருமண மண்டபம் என்று சொன்னால் நீங்கள் தர்மபுரிக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் சமூக கூட்டம் அமைத்து இங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் திருமண விசேஷங்களுக்கு நிச்சயம் இலவசமான சமூக கூடத்தை அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் அண்ணன் மூலமாக அக்கா வெற்றி பெற்று அக்கா அவர்களுக்கு 8 விதி கிடைக்கும். அதன் மூலமாக கூட நிச்சயம் உங்களுக்கு சமூக கூடம் கட்டுவதற்கான வேலையை செய்ய முடியும். ஏன்னா இந்த ஊருக்கு 2 கோரிக்கைகளை அண்ணன் சார்பிலும் இங்கே வைத்திருக்கின்றேன். 1 அரியமான் குளம், 2 சமூக கூடம். நிச்சயம் அது நிறைவேறும். ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு கூட தவறான மாமலத்திற்கு வாக்களிப்பீர், ஆடாடம்பருக்கு வாக்களிப்பீர், காவிரியை வாக்களிக்க வேண்டும். நன்றி, நன்றி. வண்டி ஓட்டுப்பா, வண்டி ஓட்ட பேசுங்க.